காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி வெட்னஸ்டே. என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி வெட்னஸ்டே. எல்லாரும் சிவபெருமானோட பிளெஸிங்ஸும் அம்மனுடைய பிளெஸிங்ஸும் நம்ம கிடைக்கிறதுக்கு எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். எல்லாரும் அவங்கவுங்க குலதெய்வத்தை ஒரு நாளைக்கு காலையில எழுந்தோன்னு ஒரு முறை நினச்சிக்குவாங்க. கண்டிப்பாக அன்றைய நாள் ரொம்ப இனிமையான நாளாக நமக்கு இருக்கும். கண்டிப்பாக இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ற அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கணுங்க. படிக்கிற பிள்ளைங்கலாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும். நல்ல மார்க் எடுத்த பிள்ளைங்க, படிச்சு பாஸ் பண்ண பிள்ளைங்க கூட நிறைய எய்ம் இருக்கும், இந்த குரூப் சேரணும் அந்த குரூப், அவங்களுக்குலாம் அதெல்லாம் கிடைக்கணுங்க. இன்னைக்கு இன்னும் ரேண்டம் வெளியீடுன்னு சொன்னாங்க, அது என்னன்னு தெரியல, பார்க்கலாம். கட் ஆஃப் வந்து அவங்கவுங்க அந்தந்த காலேஜ்ல போய் நல்ல மாதிரி ஆரோக்கியமா இருக்கணுங்க. ஆரோக்கியத்துக்காக எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மறந்துற அனைவருக்கும் நல்ல வர்ணாமைட்டும் பேரண்ட்ஸ் வெயிட் குறையட்டும், அதான் என்னுடைய பிரார்த்தனை. ஓகேவா? ஸ்வீட். இன்னைக்கு வந்து சாஃப்ட் மல்லிப்பூ இட்லி பாருங்க. ஐயா பாருங்க, ஏமா டெய்லி மல்லிப்பூ? ஆமா, இன்னைக்கு மல்லிப்பூ இட்லி செய்ததுக்கு காரணம் வந்து தோஞ்சல் முள்ளாங்கி போட்டு குழம்புங்க. நல்லா இருக்குங்க இந்த தோஞ்சல் குழம்பு. இந்த நல்லா இருக்குங்க. இந்த கடையில மட்டன் தோஞ்சல் கேட்டு வாங்கிட்டு அதுல முள்ளாங்கி போட்டு செய்து பாருங்க. பாருங்க, அப்படிதான் ஊற்றணும். ஆமாம், வேற மாதிரி ஊற்றிடாதீங்க. அதே மாதிரி ஊற்றி இட்லி சாப்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு மட்டன் தனியாக வாங்கிட்டு வந்தோம். அந்த மட்டன் வந்து உருளைக்கிழங்கு போட்டு மட்டன் ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கும். தோஞ்சல் குழம்பு ப்ளஸ் மட்டன். வெரி லாங் டைம். ரொம்ப, அதாவது மட்டனே செய்ய மாட்டோம், இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு செய்திருக்கிறோம். அதில் உருளைக்கிழங்கு போட்டு செய்யுங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். கொஞ்சம் இன்னும் அது கூட முன்னெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அதை போட்டு தாங்க செய்வாங்க. அவ்வளோ இல்லை, ஒரு 1/4 கிலோ வாங்கினா 1/4 கிலோ உருளைக்கிழங்கு தாராளமாக சேர்ப்பாங்க. 2 உருளைக்கிழங்கு பீஸ், ஒரு மட்டன் பீஸ் தான் வரும். உண்மைன்னா ஆமான்னு சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் அப்படி இல்லைன்னா ஓகேன்னு சொல்லுங்கள். ஓகேவா? அப்புறம் இன்றைக்கி முக்கியமான என்னன்னா, தபால் துறை துவங்கப்பட்ட நாளுங்க இன்றைக்கி. அது வந்து 1854 வருஷம் தொடங்கினாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். ரொம்ப சோதனையான, அதாவது எப்படி இதை வெற்றிகரமாக எடுத்து போயிட்டு முதல்ல ஒரு புறா மூலியமாக விட்டாங்க, குதிரை மூலியமாக போனாங்க. அது மாதிரி அதுக்கான கதைலாம் இருக்குது. எனக்கு என்ன அதில் பெருமைனா, அந்த தபால் துறை ஆரம்பித்து இன்னையோட 172 வருஷம் ஆகுது. இன்னையோட அந்த 172 வருஷத்தில் 40 வருஷம் சர்வீஸ் எனக்கு இருக்குது. ஏன்னா 1977 சேர்ந்தேன், 2017 வந்தேன், ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு. அந்த 40 வருஷம் சர்வீஸ் எனக்கு இருக்குது. அந்த பெருமை எனக்கு போதும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று சின்னதை எது சொல்லிக்கிறேன். இந்த ஆந்திராவில் ஒரு சாமியார் ஒருத்தர் என்ன பண்ணார், குடுக்குன்னு மலை மேலே ஏறி அதை பூஜை பண்ணுறாரு. பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து பறக்க போகிறேன்ட்டு மேலேருந்து கீழே விழுந்தாருங்க. இதெல்லாம்